எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்கிறேன். அதுவெல்லாம் இப்போ எனக்கு வந்து தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி வந்து இன்னும் சூடாகலை, இது சூடாக நிற்கிது. கொதிக்கிற மூமெண்ட்டு முன்ன இது வந்து என்னென்ன மட்டனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு இண்டியா கேட் ரைஸ் ஒரு 3 கிலோ ரைஸ் வச்சுருக்கிறேன், இன்னும் கழுவலை. இப்போ இது போட்டுட்டு அப்புறமா அரிசி கழுவி வச்சிடலான்ட்டு இப்போ வந்து பிரியாணிக்கு வெங்காயம் போடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். வந்து கரம் மசாலா போடுறேன். மட்டன் பிரியாணி தான் இது. கரம் மசாலா பட்டை ஏலக்கெல்லாம் போடல, ஒரு 4 ஸ்பூனு. உப்பு வந்து ஒரு தேவைன்னா போட்டுக்கலாம், 4-5 ஸ்பூன் கணக்கு. மிளகாத்தூள் அது வந்து ஒரு 5 ஸ்பூன் கணக்கு, 5 ஸ்பூன் கணக்கு. வந்து அப்படியே மட்டன் மசாலா ஒரு 5-6 ஸ்பூனு. வந்து இந்த மசாலா வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கிறேன். மசாலா இதுக்கு அப்படியே ஃப்ரை ஆகிட்டோம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். 3 கேஜி தான் ரைஸு, 2 கிலோ மட்டனு. கொஞ்சமாக ஸ்லோவில் இருக்குது, கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அடி பிடிக்காது மசாலாலாம். தண்ணி ஊற்றினோடனே எல்லாம் விட்டுடும் பாருங்க. கொஞ்சம் புதினா, அப்புறம் கொத்தமல்லி தழை, இன்னும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். ஜாஸ்தி இல்லை, காரமான போட்டுருக்கேன். தயிர் ஒரு பாக்கெட் போட்டுடலாம். வந்து மட்டனு வேக வச்சு தான் வச்சுருக்கிறேன். மட்டன் வந்து இப்போ இதில் போட்டுறேன். ரெண்டு கேஜி மட்டன், 3 கேஜி அரிசி. கொஞ்சம் மேலே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கிறேன், தேய்ச்சி போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்.
மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இவ்வளோ பிரியாணி ஆக்கி வச்சுக்கிறான தாஸ் நினைக்காதீங்க. இது வந்து நம்ம முக்கியமான ஆள் ஒருத்தர் பேர் டெனிஸு. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, சரி பண்டிகை நாள் கொஞ்சம் பண்ணி கொடுன்னு சொன்னார். அதனால் ஒரு 3 கேஜி ரைஸ் தான் இது ரெடி ஆயிடுச்சு. நான் அவர் வந்து எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிடுறேன். சாரு வருவார். எல்லோரும் வணக்கம், பாய் பாய்.